முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி தர்மபுரி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பரப்புரை செய்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மதுராந்தகத்தில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாடு ஆளுநர் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பிரதமர் மோடியின் தூக்கம் தொலைந்து விட்டதாக பெயரை குறிப்பிடாமல் விமர்சனம். திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செல்கின்ற இடமெல்லாம் என்னை பற்றி தான் பேசுறாங்க. அவங்களுக்கு தூக்கமே போச்சு. யாருக்கோ தூக்கம் போச்சுன்னு அவரு சொல்றாங்க. அந்த ரெண்டு பேருக்கு தூக்கம் போச்சு, நாம சொல்றோம். கட்சி நிர்வாகிகள் விருப்பப்படியே அதிமுக கூட்டணியில் இணைந்தோம். களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் பிரேமலதா தகவல். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட 1085 மனுக்கள் ஏற்பு. பல்வேறு காரணங்களால் 664 மனுக்களை தள்ளுபடி செய்தது தேர்தல் ஆணையம். நாளை வெளியாகிறது மக்களவை தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல். மக்களவை தேர்தலில் போட்டியிட விரும்பாதோர் நாளைக்குள் மனுக்களை திரும்ப பெறலாம். கோவையில் போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் நீதிமன்ற ஆவணத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ததாக புகார். நேரடியாக களத்தில் எதிர்க்க முடியாதவர்களின் நாடகம் என அண்ணாமலை விமர்சனம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள் நேரடியாக நம்மை களத்தில் எதிர்க்க முடியவில்லை என்று இது எப்பொழுதும் செய்யற வழக்கமான டிராமாவை இன்னைக்கு வேட்புமனு கொண்டு வந்திருக்கிறாங்க. நீண்ட இழுபறிக்கு பின் ஏற்கப்பட்ட ஆராசா செல்வ கணபதி டிடிவி தினகரன் வேட்புமனுக்கள். ஓ பன்னீர்செல்வம் கனிமொழி தமிழிசை வேட்புமனுக்களும் ஏற்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 4ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார். கோவை, மதுரை, சிவகங்கை, சென்னையில் மக்களவை தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார். மதுரையில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக விசில் அடித்து வாக்கு சேகரித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. குடியாத்தத்தில் காய்கறி பிஸ்கட் விற்று பரப்புரை செய்த மன்சூர் அலிகான். சென்னையில் கேளிக்கை விடுதியின் மேற்கூரை இடிந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி திருச்சியைச் சேர்ந்தவர் உட்பட 3 உயிரிழப்பு. சென்னையில் விபத்து நடந்த கேளிக்கை விடுதிக்கு சீல் வைக்க மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு. விபத்துக்கு மெட்ரோ பணிகள் காரணம் அல்ல என சென்னை மெட்ரோ நிர்வாகம் விளக்கம். தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியின் பரப்புரையில் பணப்பட்டுவாடா என புகார். மதுரை அலங்காநல்லூரில் கட்சி நிர்வாகி ஒருவர் பெண்களுக்கு தலா 100 ரூபாய் கொடுக்கும் வீடியோவால் சர்ச்சை. குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். 90 பணியிடங்களுக்கு ஜூலை 13ஆம் தேதி எழுத்து தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்ட ஊதியம் 319 ரூபாயாக உயர்வு. நாடு முழுமைக்கும் ஊதியத்தை உயர்த்தி அரசாணை வெளியிட்டது மத்திய அரசு. மதுபான கொள்கை வழக்கில் தன்னை சிக்க வைக்க வேண்டும் என்பதே அமலாக்கத்துறையின் குறிக்கோள் என அரவிந்த் கெஜ்ரிவால் வாதம். ஏப்ரல் 1ஆம் தேதி வரை கெஜ்ரிவாலின் விசாரணை காவலை நீட்டித்தது டெல்லி நீதிமன்றம். உத்தரப்பிரதேசத்தில் சிறையில் இருந்த பிரபல தாதா முக்தார் அன்சாரி மாரடைப்பால் உயிரிழப்பு. மாநிலம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு அதிகரிப்பு.
ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸை வீழ்த்தியது ராஜஸ்தான் ராயல்ஸ். இளம் வீரர் ரியான் பராக் அதிரடி ஆட்டம். வெளியானது நடிகர் ரஜினிகாந்தின் 171வது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். தலைப்பு மற்றும் டீசர் ஏப்ரல் 22ஆம் தேதி வெளியாகும் என சென்னை ஆழ்வார்பேட்டையில் நேற்றிரவு கூரை இடிந்து விபத்தில் தனியார் விடுதியின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கேளிக்கை விடுதியில் நேற்றைய தினம் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 3 அந்த கேளிக்கை விடுதியில் பணியாற்றிய 3 பேர் பரிதாபமாக அந்த மேற்கூரை இடர்பாடுகளில் சிக்கி உயிரிழந்தார்கள். இது குறித்து அபிராமபுரம் போலீசார் விசாரணை நடத்தியதில் அந்த கேளிக்கை விடுதியுடைய உரிமையாளர் அசோக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கவனக்குறைவாக இருந்து விபத்து ஏற்பட காரணமாக இருந்த பிரிவின் கீழ் அசோக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அசோக் தற்போது தலைமறைவாகிவிட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேளிக்கை விடுதியில் பணியாற்றிய 10க்கும் மேற்பட்டோரை பிடித்து தற்பொழுது அபிராமபுரம் போலீசார் இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக ஒரு பழைய கட்டடத்தில் இது போன்ற ஒரு கேளிக்கை விடுதிக்காக இவர்கள் பிரத்யேகமாக ஏற்பாடுகள் செய்ததும் அந்த கட்டிடத்தில் மேலும் கட்டிட பணிகளை மேற்கொண்டு இந்த தனியார் கிளப்பை இவர்கள் உருவாக்கியதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பழைய கட்டடத்தில் இது போன்ற ஒரு கேளிக்கை விடுதிகள் நடத்தியதால் தான் விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் கவனக்குறைவாக இருந்ததாகவும் உரிமையாளர் அசோக் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தீவிரமா தேடி வர்றாங்க. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல். தமிழ்நாடு ஆளுநர் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். மக்களவை தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ள நிலையில் அதிமுக கூட்டணியில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரை ஆதரித்து சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசினார். அறிவிச்சவர் திரு விஜய பிரபாகர் அவர்கள் வல்லவர், திறமையானவர், படித்தவர், பண்பாளர். அவர் பேசுகின்ற பொழுது அவருடைய தந்தை எப்படி வளர்த்தார் என்பதை இங்கே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இளமையானவர், துடிப்பானவர். உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே அவர் மூலம் ஒலிக்க வாக்களிப்பீர், கொட்டு முரசுக்கு வாக்களிப்பீர், கொட்டு முரசுக்கு வாக்களிப்பீர், கொட்டு முரசுக்கு. அப்போது ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் தான் தூக்கம் தொலைந்து விட்டதாக கூறிய இபிஎஸ் பிரதமர் பெயரை குறிப்பிடாமல் தவிர்த்தார். திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செல்கின்ற இடமெல்லாம் என்னை பற்றி தான் பேசுறாங்க. அவங்களுக்கு தூக்கமே போச்சு. யாருக்கோ தூக்கம் போச்சுன்னு அவரு சொல்றாங்க. அந்த 2 பேருக்கு தூக்கம் போச்சு, நாம சொல்றோம். மேலும் ஆளுநரை எதிர்த்து பேசுவதில்லை என்ற முதலமைச்சரின் குற்றச்சாட்டு தொடர்பாகவும் விளக்கம் அளித்த இபிஎஸ் ஆளுநர் நடுநிலையுடன் செயல்பட வலியுறுத்தினார். எடப்பாடி பழனிசாமி கவர்னர் எதிர்த்து பேசவே இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக துறை வாரியாக திமுக செய்த ஊழல் பட்டியலை மேதகு ஆளுநர்கிட்ட கொடுத்தோம். இதுவரைக்கும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல. ஆளுநர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். பட்டாசு தொழிலை காக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய இபிஎஸ் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் பட்டாசு மீதான தடைகளை நீக்குவதற்கு சட்டத்திருத்தம் கொண்டுவர மத்திய அரசுக்கு அழுத்தம் தரும் என்றும் குறிப்பிட்டார். எப்படியாவது இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் அரசியல் கட்சியினர் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பரப்புரையில் ஈடுபட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் பாஜக கூட்டணியில் உள்ள பாமகவுக்கு மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனுக்கு கடையாக ஏறி வாக்கு சேகரித்த வாசன் நினைத்தவர்களுக்கு நினைத்த சின்னம் அளிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்றார்.
முறையாக கணக்கு வழக்குகளை கோட்பாடுகளை கொடுத்தால் உங்களுக்கு கிடைக்கும். அதை சரிவரை செய்யாமல் எங்களுடைய சின்னம் வேண்டும் என்று கேட்டால் சட்டத்திலே அதற்கு இடம் கிடையாது. தேர்தல் ஆணையம் நினைத்தவர்களுக்கு நினைத்ததை கொடுக்க முடியாது. அதற்கான அதிகாரமும் அவர்களுக்கு இந்தியாவிலே கிடையாது. நெல்லை வள்ளியூரில் திருநெல்வேலி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ப. சத்யாவை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கேரளாவின் குப்பைகள் அனைத்தும் தமிழ்நாட்டில்தான் கொட்டப்படுவதாக குற்றம் சாட்டினார். கிளீன் இந்தியா திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் என்ன ஆனது என்றும் வினவினார். இங்கே கிளீன் இந்தியா அறிவித்தார் ஐயா மோடி அவர்கள். கிளீன் இந்தியா இருக்குதா? கிளீன் இந்தியாவில் நாடு சுத்தமாயிடுச்சா? அதுக்கு ஒதுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் எங்க? நாடு குப்பை மேடாக இருக்கு. வெறும் பிளாஸ்டிக் நெகிழி கழிவுகள், பாலித்தீன் குலைமம். ஒரு பாலித்தீன் தாள் மக்கி மண்ணோடு மண்ணாக போக பல ஆயிரம் ஆண்டுகளாகுங்கிறான். வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவிற்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மாதவரம் மூர்த்தி உள்ளிட்டோர் இருசக்கர வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தனர். ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட லட்சுமி கோவில், கிராஸ் ரோடு, வஉசி நகர், சுராமி குடியிருப்பு உள்ளிட்ட இடங்களில் பரப்புரையில் ஈடுபட்டனர். அதிமுகவும் பாஜகவும் தனித்து நிற்பது ஒரு யுக்தி. அதிமுகவோடு பாஜக இல்லை என நினைத்து வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து விக்கிரவாண்டியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். அவர்கள் சேர்ந்து நடத்துகிற நாடகம். அதிமுக பாஜகவோடு இல்லை என்று எண்ணி தயவுகூர்ந்து வாக்குகளை வீணடித்து விடாதீர்கள். நீங்கள் அதிமுகவுக்கு போடுவதனால் அதிமுக வெற்றி பெறப் போவதில்லை, அல்லது அதிமுக போடுவதனால் பாஜகவை வீழ்த்தவும் முடியாது. பாஜக என்கிற மதவெறி சக்தியை வீழ்த்த வேண்டுமானால், பாசிச சக்தியை வீழ்த்த வேண்டுமானால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை 40க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெற வைப்பதன் மூலம்தான் அவர்களை வீழ்த்த முடியும். இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருவதால் கோடை வெப்பத்தை